வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான லட்டு ரெசிபி. ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதான ரெசிபி. வெள்ளை சக்கரை, நாட்டு சக்கரை எதுவுமே சேர்க்காத ஹெல்த்தியான லட்டு ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஹெல்தி லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 20 பேரிச்சம்பழத்தை நான் விதைகள்லாம் நீக்கிட்டு கழுவிட்டு சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பேனை காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு, 10 காஞ்ச திராட்சை அதை சேர்த்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கலர் மாறி வரட்டும். தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யிலேயே 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபடும் போதே ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காயினுடைய அந்த ஈரத்தன்மையெல்லாம் போகணும். அதே நேரம் நல்லா ரவையும் நல்லா வறுத்த வாசனை வரும் உங்களுக்கு. 2 நல்ல நெய்யில் வறுபட்ட உடனே அது தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயிலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ராகி மாவு அந்த நெய்யிலே நல்லா வறுத்துடுங்க. நெய் பத்தலைன்னா கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வறுபடணும். உங்களுக்கு அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வறுபடட்டும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பேரிச்சம்பழ பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கங்க. அந்த ராகி மாவோடு சேர்த்து அந்த பேரிச்சம்பழ கலவையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு கலந்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தேங்காயும் ரவையும், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்றா கலந்து கொடுங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு 1/4லேருந்து 1/2 கப் அளவு நமக்கு எவ்வளோ தேவையோ காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன். திக்கான பால், அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றிக்கங்க. நம்ம எடுத்துக்கிற அளவுகளை பொறுத்து இருக்குது. நான் எடுத்துக்கிற அளவுகளுக்கு எனக்கு ஒரு 1/4 கப் அளவு பால் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் அதிக அளவு எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வந்த உடனே தனியாக இறக்கி வச்சுருங்க. இதில் கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க. வறுத்து வச்ச முந்திரி காஞ்ச திராட்சையும் அதையும் சேர்த்துக்கங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு வறுத்த காஞ்ச திராட்சையும் முந்திரியும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொடுத்துருங்க. நல்லா கொஞ்சம் கலவை ஆறுன உடனே லட்டுகளாக பிடிச்சிட வேண்டியது தான். இது சர்க்கரை எதுவுமே சேர்க்காது செய்யக்கூடியதான லட்டு ரெசிபி. இந்த பேரிச்சம்பழத்தினுடைய இனிப்பே ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரம் நம்ம ராகி வேறு சேர்த்துருக்கோம். ஆரோக்கியமான ரெசிபி. உங்களுக்கு பேரிச்சம்பழத்தில் அதிக அளவு அயன் இருக்குது. ராகியில் கால்சியம் சத்து இருக்குது. அதோடு சேர்ந்து நட்ஸுகளும் நம்ம சேர்த்துருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்ட நிறைய நட்ஸுகள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அருமையான லட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.